योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराया। இந்த புனித திருநாளில் தீப ஒளி மிகுந்த தீபங்களை ஆவலியாக வரிசையாக ஏற்றி நாம் எல்லோரும் கொண்டாடும் இந்த தினத்திற்கு பின்னால் ஒரு பெரிய படிப்பினை இருக்கிறது, ஒரு பெரிய கதையும் இருக்கிறது, பல கதைகள் இருக்கின்றன. முக்கியமாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது நரகம் என்றாலே எல்லோருக்கும் தெரியும். ஹெல், அதாவது எத்தனை விதமான துன்பங்கள் நிறைந்திருக்குமோ அத்தனை துன்பங்களும் கொண்ட இந்த உலகம், இந்த நரகம். அதற்கு அசுரனம் அவனை கொன்று அதர்மத்தை வென்று தர்மத்தை நிலைநாட்டி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இதன் நினைவாக இந்த தீபாவளியை கொண்டாடுவதற்கு அருளினார். இது தவிர ஒரு ஒரு அருள் என்பது நம்மிடம் வரும்பொழுது அடுத்தடுத்து பலவிதமான ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். இன்றைக்கு எண்ணெயில் மகாலட்சுமி இருப்பதாக நம்பப்படுகிறது. நாம் அவரவர்கள் வீட்டில் குளிக்கும் பொழுது கூட அந்த தண்ணீரில் கங்காதேவி வந்து நமக்கு அருளுவதாக கூறப்படுகிறது. இப்படி பல ஆசீர்வாதங்களை கொண்ட இந்த திருநாள் மற்றும் சில கதைகளையும் கொண்டுள்ளது. ஸ்ரீராமரானவர் ராவணனை வென்று சீதாதேவியோடு லக்ஷ்மணனோடு ஹனுமானோடு அயோத்தியா திரும்பி அயோத்தியாவில் வரிசையாக தீபங்கள் ஏற்றி இந்த வெற்றியை கொண்டாடின தினமென்றும் சொல்லப்படுகிறது. ஜைனர்களும் இதை கொண்டாடுகிறார்கள். அவர்களுடைய இந்த மகாவீரருக்கு ஒரு முக்கியமான நிர்வாண நாளாக கொண்டாடுகிறார்கள். சீக்கியர்கள் இதை கொண்டாடுகிறார்கள். ஹரகோபிந்த் என்ற அவர்களுடைய தலைவர் முஸ்லிம்களுடைய சிறையிலிருந்து தப்பித்து வந்த நாள் என்று கொண்டாடுகிறார்கள். இப்படி பலருக்கு பலவிதமான வெற்றிகளை தந்த நாள் இது. ஆக இந்த வெற்றி திருநாளில் நாம் நினைக்க வேண்டியது, நமக்குள்ளேயும் வெளியேயும் பல அசுரர்கள், அதுவும் இந்த கலியுகத்தில் மிகவும் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்குள்ளே இருட்டையும் நாம் போக்க வேண்டும், வெளியில் இருக்கும் இருட்டையும் போக்க வேண்டும். அதற்குத்தான் நமக்கு நாம தீபம் பகவான் தன்னுடைய திருநாமத்தை கொடுத்திருக்கிறார். ஆக நமக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடிய இந்த இருளை விரட்டுவதற்கு இந்த நாமமானது நம்முடைய நாக்கில் சதா தீப ஒளியாய் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். இந்த நன்னாளில் நம்ம எல்லோருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், பகவான் இந்த தீபாவளியை எப்படியெல்லாம் கொண்டாடினார் என்று. அதில் முக்கியமாக 3 பக்தர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு தீபாவளி அனுபவங்கள் பகவானோடு எப்படி இருந்தது என்று பார்க்கலாம். சிதம்பரத்திலிருந்து திருமதி பகவதி என்று ஒருவர் வருவார், பகவதி சொக்கலிங்கம். அவர்கள் பல வருட பக்தர்கள். அவர்கள் தீபாவளி அன்று நிறைய இனிப்புகளையும் பட்டாசுகளையும் கொண்டு வந்து பகவானுக்கு சமர்ப்பித்த பொழுது பகவான் அந்த இனிப்புகளிலிருந்து வெள்ளையாக இருந்த அந்த ரவா லாடுவை அது என்னவென்று கேட்டு ஒவ்வொரு இனிப்பையும் பற்றி கேட்டு பிறகு அந்த ரவா லாடிலிருந்து சிறிது எடுத்து உண்டார். அவர்களுக்கு பெருமகிழ்ச்சி. பிறகு பகவதி அவர்கள் நினைத்தார்கள், இந்த பட்டாசுகளையெல்லாம் சுவாமி என்ன செய்வார்? ஒரு கியூரியாசிட்டி. அவர்கள் அது நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே சரியாக அந்த நேரத்தில் ஒரு 14 வயது பையன் பகவானுடைய வாசலுக்கு வந்தான். உடனே பகவான், தம்பி இங்க உள்ள வா என்று கூட்டாராம். பிறகு அவனிடம் இந்த பட்டாசுகளை எல்லாம் கொடுத்து அவருடைய வீட்டு வாசலிலேயே அதையெல்லாம் வெடிக்கச் செய்தாராம். ஆக பகவதி அம்மா அவர்கள் இதையெல்லாம் எங்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு. நம்முடைய ஆசிரமத்திலே ட்ரஸ்டியாக இருக்கும் ஸ்ரீ சுவாமிநாதன்ஜி அவர்களுக்கு வேறொரு அனுபவம். தீபாவளிக்கு முதல் நாள் அவர் பகவானிடம் சென்ற பொழுது அவர் எப்பொழுதும் சப்பாத்தி சப்ஜி எடுத்து செல்வார். அவர் அப்படி செல்லும் பொழுது அவருடைய பெண் லலிதா, அப்பொழுது 5 வயது குழந்தை, அவளோடு அவர் சென்ற பொழுது பகவான் தன்னிடம் ஏற்கனவே யாரோ கொண்டு வைத்திருந்த
அந்த ஸ்பார்க்லர்ஸ், அதாவது கம்பி மத்தாப்பு என்று சொல்வோம் அல்லவா, அதை பார்த்துவிட்டு, லலிதா வா நாம் தீபாவளி கொண்டாடுவோம் என்று சொல்லி அவளையும் திரு சுவாமிநாதன் அவர்களையும் தன்னுடைய வீட்டிற்கு பின்பக்கத்தில் உள்ள அந்த காரிடாரில், அதாவது அங்கு ஒரு கிணறு இருக்கும், அங்கு ஒரு நீண்ட பாதை இருக்கும், அங்கே அழைத்துச் சென்று அந்த கம்பி மத்தாப்புகளை எல்லாம் ஏற்றி அந்த 5 வயது குழந்தை லலிதாவோடு அவரும் குழந்தையோடு குழந்தையாக குதூகலித்து அந்த மத்தாப்புகளை ஏற்றி மகிழ்ந்தாராம். அவர்களுக்கு இன்னொரு அனுபவம். அடுத்த நாள் அவர்கள் உணவு எடுத்துக்கொண்டு சென்ற பொழுது ஒரு கேரியரில் அவர் தீபாவளி பண்டிகை உணவை எடுத்து சென்றிருக்கிறார். அந்த சமயம் வெள்ளூரில் ஐஏஎஸ் சந்திரலேகா என்பவர் இருந்தார். அவர் சுவாமியை வந்து தரிசிப்பது வழக்கம். அன்றைக்கு அவர் ஏற்கனவே சுவாமியை தரிசிப்பதற்கு செய்தி அனுப்பி ஏற்பாடு செய்திருந்தார். ஆக சுவாமிக்கு அன்றைக்கு அவர் கொண்டு வந்திருந்த உணவை சாப்பிட முடியாமல் திருமதி சந்திரலேகாவோடு உள்ளே சென்று அவர்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருந்ததோ அவற்றையெல்லாம் விசாரித்து கொண்டிருந்தார். அதனால் மிகுந்த நேரமாகிவிட்டது. சுவாமி வெளியே வரும்பொழுது அவர்களிடம் சொன்னார், இந்த கேரியரில் கொண்டு வந்திருக்கும் உணவை எதுவும் செய்யாமல் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் இந்த பிச்சைக்காரனின் படத்தின் முன்பே வைத்துவிட்டு பிறகு இரவு 7 மணிக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னாராம். அவர்களும் அப்படியே செய்தார்கள். இரவு 7 மணிக்கு அந்த உணவை கொண்டு வந்த பொழுது நாம் எல்லோரும் நினைப்போம் அல்லவா, உணவு எப்படி இருக்கும், காலை வேளையில் செய்த உணவு இரவு 7 மணிக்கு மேல் பகவான் எடுத்து வந்து அதை பிரித்து அவர் சாப்பிட்டாராம். பிறகு அவர் சாப்பிட்ட உணவில் சிறிது மிச்சம் அவர்களுக்கும் பிரசாதமாக தந்தாராம். அப்பொழுதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள், அதில் இருக்கும் ஒரு உணவு கூட கெட்டுவிடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதிதாக செய்தது போல் இருந்தது. தயிர் கூட புளிக்கவில்லையாம். ஆக நேற்றைக்கு நான் சொன்னேன், பகவானுடைய படத்திற்கு முன்பு நாம் எதை வைத்து அவருக்கு அதை நிவேதனம் பண்ணி அதை பிரசாதமாக சாப்பிட்டால் அது எப்பேற்பட்ட ஒரு அருளாக நமக்கு அமையும் என்று இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியும் நமக்கு அதை எடுத்து காட்டுகிறது. அதை பகவான் தானாகவே உண்டு மிச்சம் வைத்து அது எப்படி ஒரு அருளோடு அருள் நிறைந்த ஒரு புது உணவாக திகழ்ந்தது என்பதையும் பார்க்கிறோம். திரு எல்ஐசி ஜெயராமன் அவர்களுக்கு ஒரு புது அனுபவம். திரு சுவாமிநாதன் அவர்களும் திரு எல்ஐசி ஜெயராமன் அவர்களும் பகவான் சன்னதி தெரு வீட்டில் இருந்த பொழுது அவர்களுக்கு ஒரு பர்சனல் அட்டெண்டண்டாக நிறைய சேவை செய்திருக்கிறார்கள். திரு எல்ஐசி ஜெயராமன் அவர்கள் ஒரு புது அனுபவம். அவருக்கு ஒரு ஊசி வெடி கிடைத்ததாம். சரம் என்று சொல்கிறோம் அல்லவா, ஊசி வெடி சரம். அவருக்கு உடனே அதை பார்த்தவுடன் இதை சுவாமிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தோன்றிவிட்டதாம். பிறகு அவர் அதை எடுத்துக்கொண்டு போய் சுவாமியின் முன்பு வைக்கும் பொழுது சுவாமிக்கு இந்த பட்டாசு சத்தமெல்லாம் பிடிக்காது, பட்டாசு விடுவதெல்லாம் பிடிக்காது என்று நினைத்திருந்தவர் சுவாமி இதை எப்படி ஏற்றுக்கொள்வாரோ என்று தெரியாமல் வைத்த பொழுது சுவாமி ஒரு சிறு பிள்ளையினுடைய உற்சாகத்துடன், ஜெயராமா வா நாம் பின்னால் சென்று இதை வெடிக்கலாம் என்று அழைத்துச் சென்று அவருடைய வீட்டின் பின்புறம் அவர் அந்த படியிலேயே உட்கார்ந்து கொண்டு விட்டாராம். பிறகு ஜெயராமனை அந்த ஊசி வெடி பட்டாசை வெடிக்கச் சொன்னாராம். பகவான் மிகுந்த உற்சாகத்தோடு குதூகலித்தாராம். எப்படியெல்லாம் இருக்கிறது பாருங்கள். இவையெல்லாம் சாதாரணமாக மற்றவர்களுக்கு இது மிகவும் சாதாரண நிகழ்ச்சியாக தோன்றலாம். ஆனால் பகவானுடைய பக்தர்களுக்கு பகவானுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய ஒரு கண் பார்வையும் மிக மிக முக்கியம். நமக்கு அது எப்பேற்பட்ட மகிழ்ச்சியை தரும் என்பதை நம் பக்தர்கள் மட்டுமே அனுபவிக்க முடியும். பிறகு இதே மாதிரி ஒரு பண்டிகை தினத்தில் திருமதி புவனேஸ்வரி ஜெயராமன் அவர்கள் பல வெரைட்டிஸ் விதவிதமான வடைகளை செய்து சுவாமிக்கு கொடுக்க வேண்டும் என்று எடுத்துச் சென்றாராம். அந்த தீபாவளி வடை பகவான் வெளியே வந்து அதை வாங்கி கொண்டாராம். திருமதி புவனேஸ்வரி அவர்கள் பகவானுடைய கைகளில் ஒரு வடை, 2 வடை, 3வது வடை வைக்கும் பொழுது
அது தவறி கீழே விழுந்து விட்டதாம். உடனே திரு ஜெயராமன் அவர்கள் ஒரு உந்துதலில் அதை சென்று எடுக்கப் போனார். உடனே பகவான், ஜெயராமா, அது உன்னுடைய வேலை இல்லை, இந்த பிச்சைக்காரனை எடுத்துக்கொள்வான் என்று சொல்லி அவராகவே அது விழுந்த இடத்திற்கு சென்று அந்த வடையை எடுத்து தன் கையில் வைத்து சாப்பிட்டார். இதெல்லாம் சாதாரணமாக இருக்கும், சாதாரண நிகழ்ச்சியாக. ஆனால் பக்தர்களுக்கு தெரியும், ஒரு காரியத்தை நாம் பகவானுக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது ஏதேனும் அதில் ஒரு பங்கம் ஏற்பட்டால் அதில் அந்த பக்தர்களுக்கு ஏதேனும் ஒரு விளைவு காத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய பகவான் பாருங்கள், அவரை தொடவிடாமல் தானே சென்று அதை எடுத்து அதை சாப்பிட்டார். அதன் மூலம் எத்தனையோ நடக்க வேண்டிய வேண்டாத காரியங்களை எல்லாம் பகவான் சரி செய்து விட்டார். இப்படி பகவான் செய்வது ஒவ்வொன்றுமே, அது பண்டிகை தினமாக இருந்தாலும் சரி, மற்ற தினங்களாக இருந்தாலும் சரி, பக்தர்களுடைய நன்மைக்காக மட்டுமே இருக்கும். இதை நாம் பலவிதங்களில் அனுபவித்திருக்கிறோம். ஆக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பகவான் அந்த தீபாவளி தினத்தன்று எப்படி பட்டாசு முதற்கொண்டு ஸ்பார்க்லர்ஸ் என்று கம்மிமத்தாப்பு என்று சொல்லுவோமே, அதையெல்லாம் எவ்வளவு உற்சாகமாக ஒரு குழந்தை போல் அதை அனுபவித்தார் என்பதையும், நாம் அந்த தினங்களில் அவருக்கு வைக்கக்கூடிய, அவர் முன் வைத்து அவருக்கு நைவேத்தியம் செய்யக்கூடிய இந்த உணவு வகைகளையும் எப்படி ஒரு ஸ்ரத்தையோடு பக்தர்களுக்கு ஒரு நன்மை விளைவிக்கும் விதமாக சாப்பிட்டார் என்பதையும் பார்க்கிறோம். இன்றைக்கு சாயந்தரம் இந்த பகவானுடைய தீபாவளி அனுபவமாக பக்தர்கள் எல்லோரும் நம்முடைய ஆசிரமத்தின் வாசலில் சென்று, ஆசிரமத் வாசிகள் அனைவரும் பட்டாசு வெடிக்க இருக்கிறோம். அதில் சேர்ந்து கொள்பவர்கள் வந்து சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் பட்டாசு வெடிப்பதோ அதனால் வரும் மகிழ்ச்சியோ அங்கு முக்கியமல்ல. அந்த நேரத்தில் பகவான் இதை எப்படி அனுபவித்தார் என்ற ஞாபகத்தை மனதில் இருத்தி அவருடைய நாமத்தோடு அதை நாம் செய்து மகிழ்வோம். திரும்பவும் நம் மனதிற்கு திரும்ப திரும்ப கொண்டு வர வேண்டியது இந்த நரகாசுரன். நரகம் அவனுக்கு மட்டுமல்ல, மற்றவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் நரகமாக்கி கொண்டிருந்தான். அந்த மாதிரி நம் மனதிலும் எந்தெந்த எண்ணங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை நரகமாக்குகிறதோ, வெளியில் இருக்கக்கூடிய பகைவர்கள் எப்படி மற்றவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நரகமாக்கி கொண்டிருக்கிறார்களோ, இந்த நரக அசுரர்கள் அனைவரும் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி அவர்கள் திருந்த வேண்டும். அதேபோல் நம் மனதிற்குள்ளும் எத்தனையோ அசுரர்கள் நமக்கே தெரியாமல் இருக்கிறார்கள். அப்படி உள்ளே இருக்கக்கூடிய அந்த இருட்டு அசுரர்களையும் நாம் வெளியேற்ற வேண்டுமென்றால் தீப ஒளியாக நமக்கு எப்பொழுதும் பகவான் தந்திருக்கும் அந்த மகா பிரசாதமான அந்த திருநாமம் யோகி ராம் சுரத்குமார். சதா இந்த நாம தீபத்தை நாக்கில் ஏற்றி வைத்து கொண்டே இருப்போம். அந்த நாம தீபம் சதா நம் நாக்கில் எரிய எரிய நமக்கு உள்ளே இருக்கும் இருட்டும் வெளியே இருக்கும் இருட்டும் ஓடி சென்றுவிடும், அகன்றுவிடும். நம் உள்ளேயும் ஒளி பிரகாசமாயிருக்கும், வெளியே வாழ்க்கையும் பிரகாசம் மிகுந்ததாய் இருக்கும். இது நம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக ஏற்றுக்கொண்டு விடாமல் செய்து நம் வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்கி தினம் தினம் தீபாவளியாக ஆக்கிக்கொள்வோம். ஜெய் ஓய்ராம் சிறக்கும்.